பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு நிவாரணம் கோரிய நிலையில் ஆந்திரா, நாகாலாந்து உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு 1555 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்கிறது. இது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் செயல் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் கடைசியில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்கள் வரலாறு காணாத கனமழையை எதிர்கொண்டன. பல பகுதிகளில் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் விவசாய நிலங்களும் உட்கட்டமைப்புகளும் பெரும் சேதத்தை சந்தித்தன. குறிப்பாக விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களை தலைகீழாக புரட்டி போட்டது பெஞ்சல் புயலின் தாண்டவம். மழை வெள்ள சேதம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக தங்கள் பங்கில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாயை மட்டும் மத்திய அரசு ஒதுக்கி இருந்தது. 2 மாதங்களுக்கு மேலாகியும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்தது. அதில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 5 மாநிலங்களுக்கு 1555 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதாவது 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவுகள், புயல் பாதிப்புகளுக்காக ஆந்திரா, தெலுங்கானா, நாகாலாந்து, ஒடிசா, திரிபுரா ஆகிய 5 மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஒடிசா மற்றும் திரிபுராவுக்கு தலா 255 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவுக்கு 231 கோடி ரூபாயும், நாகாலாந்திற்கு 170 கோடி ரூபாயும் பேரிடர் நிவாரண நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் ஏற்கனவே மாநில பேரிடர் நிதியாக 27 மாநிலங்களுக்கு 18,322 கோடி ரூபாயையும், தேசிய பேரிடர் நிதியாக 18 மாநிலங்களுக்கு 4,808 கோடி ரூபாயையும் ஒதுக்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் 5 மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியாக 1555 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என தமிழக அரசு குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் தற்பொழுது பேரிடர் நிவாரண நிதியிலும் புறக்கணிக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நிலையிலும் நிதியை பெறும் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.